ஸோ ஹவு டு வி கெட் தட் ஹாப்பினஸ்? இன்னைக்கு வந்து த மெசேஜ் வில் பி யூ வில் பி கிவிங் மீ த ஆன்சர்ஸ். ஏன்னா நம்ம என்னெல்லாம் எவ்வளோ படிச்சிருக்கோம், மனசில் எவ்வளோ தூரத்துக்கு அது புரிஞ்சிருக்குன்னு பார்க்குறது. There was this young man, ரோஹித்னு பேர் வச்சுக்கலாம். ரோஹித் ஹேட் லைஃப்பில் எல்லாமே இருந்தது. நல்ல வேலை, அழகான குடும்பம், குழந்தைங்க எல்லாமே he had a lovely home to live in. What all he wanted he could get. ஆனால் அந்த மனசில் ஒரு சந்தோஷம், ஒரு நிறைவு அது வரவே இல்லை. அப்போது அதை யோசிச்சுட்டே ஒரு நாள் அவன் ஆஃபீஸ்லேருந்து வர்றப்போ ஒரு பெரிய ட்ரீ கடியில் ஒரு ஞானி உட்காந்துருக்காரு. அவர் வந்து அப்படி ஒரு சந்தோஷம். அவனுக்கு அவரை பார்த்தோன்னே தெரியுது அவருக்கு வந்து வெறும் அந்த வீடு உலகம் எல்லாமே அந்த மரம் மட்டும்தான். பக்கத்தில் வேணால் ஒரு 2 பாத்திரம் ஏதோ கிடந்தது, அவ்வளோதான். ஆனால் அவர் முகத்தில் அவ்வளோ ஒரு தேஜஸ், அப்படி ஒரு சந்தோஷம். அவரால் எப்படி அப்படி இருக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போய் அவர்கிட்ட கேட்குறான். உங்களுக்கு வந்து உங்களை பார்த்தாவே தெரியுது உங்களுக்கு வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க அப்படின்ட்டு. எப்படி உங்களால் இவ்வளோ தான் இருக்குது உங்களை சுற்றி, ஆனாலும் அதில் சந்தோஷத்தை நீங்கள் உங்களால் பார்க்க முடியுது அப்படின்ட்டு. அப்போ அவர் இந்த ஞானி சொல்கிறாரு, சந்தோஷன்றது வந்து பொருட்களில் இல்லை, நம்ம எடுக்கிற சாய்ஸில் தான் சந்தோஷன்றது இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. உடனே ரோஹித் வேகமாக கேட்குறான், அப்போ அந்த சாய்ஸை எப்படி நான் எடுக்கிறது? என்னால் எப்படி அந்த சாய்ஸ் எடுக்க முடியும்? எனக்கும் அதை சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்கிறான். அப்போ அவர் சொல்கிறாரு, நீ ஒர்க்குக்கு போயிட்டு அடுத்த நாள் இதே டைமுக்கு நீ வா, அந்த டைமில் நான் உனக்கு அந்த சீக்ரெட்டை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அவன் அடுத்த நாள் அங்கே வர்றான். என்ன சீக்ரெட் சொல்லியிருப்பாரு? அவர் கேட்குற கேள்வி அவன்கிட்ட, இன்னைக்கு ஏதாவது ஒரு 3 விஷயம் உனக்கு பிடிக்காத விஷயம் எது நடந்ததோ அதை சொல்லுன்னு சொல்கிறார். அவன் உடனே சொல்கிறான், இன்றைக்கி என்னோட பாஸ் என்னை திட்டினார், இன்றைக்கி நான் குடித்த காஃபி வந்து சில்லுன்னு போயிடுச்சு, நல்லாவே இல்லை. சாப்பாடு இன்னைக்கு என்னோடய ஒய்ஃப் பேக் பண்ண சாப்பாடு நல்லாவே இல்லை. சரி, அப்போ உனக்கு பிடிச்ச விஷயம் 3 என்ன நடந்தது சொல்லு அப்படின்னோடனே அப்படியே யோசிக்கிறான். அப்போ அவர் சொல்கிறாரு, பிரச்சனை இதுதான், சாய்ஸ். யூ ஆர் சூஸிங் டு ஒன்லி கிவ் எனர்ஜி டு த நெகட்டிவ் திங்ஸ் அரவுண்ட் யூ. ஸோ வென் யூ லேர்ன் டு கிவ் த பாசிட்டிவ் அண்ட் கவுண்ட் யுவர் பிளெஸ்ஸிங்ஸ், என்னாகும், தானாகவே பாசிட்டிவிட்டி மோர் அண்ட் மோர் வந்துடும் அப்படின்னு சொல்கிறார். சரி, இது நல்ல விஷயங்கள். அப்போ கெட்ட விஷயங்கள் நடந்துச்சுன்னா அதை நான் எப்படி ஹேண்டில் பண்ணுறது? எப்படி பண்ணணும்? கெட்ட விஷயங்கள் நடந்தால் ட்ரை பண்ணுங்க. அதான, சாப்பாடு சரி இல்லைனாலும் பொண்டாட்டி இருக்காளே, எஸ், பேட் திங்ஸ் ஹேப்பன் பண்ணுறப்ப, when bad things happen around us, how do we? Things are going to come. Very good. Good things will be coming next. அப்படின்றது ஒன்று. ஸோ அதனால என்ன ஆகும்? What should we do? Acceptance. அதாவது வாழ்க்கையில் கெட்ட விஷயங்களும் நடக்கும், நல்ல விஷயங்களும் நடக்கும். எப்படி இயற்கையில் மழை பெய்யும், புயல் அடிக்கும், வெயில் இருக்கும், குளிரும், எல்லாம் இருக்கும். அது எல்லாமே பார்ட் ஆஃப் நேச்சரு, நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம் இல்லையா? அதே மாதிரி தான் வாழ்க்கையும், கெட்டது வரும், நல்லது வரும். எது வந்தாலும் அக்செப்ட் பண்ண பழகணும். அந்த பக்குவமும் அந்த தெளிவும் வரணும். சாம் கேர்ள் சொன்ன மாதிரி அடுத்து கண்டிப்பாக பாசிட்டிவிட்டி இஸ் கோயிங் டு கம். இந்த ஒரு பக்குவம், இந்த ஒரு மனசு, ஒரு ஆட்டிடியூட் வந்துருச்சுனாவே யூ வில் பி ஏபிள் டு அக்செப்ட் பேட் திங்ஸ். தென் ஹீ சேஸ், எனக்கு வந்து ஃப்யூச்சரை பற்றி நினைக்கும் போது ரொம்ப ஆங்ஷியஸாக இருக்குது. எப்படி இருக்கும், என் எதிர்காலம் எப்படி இருக்கும், என்னால் வந்து நல்லா இருக்க முடியுமா, நான் ரிட்டையர் ஆனபடி எப்படி இருப்பேன், என் குழந்தைங்களாம் எப்படி இருப்பாங்க, அந்த ஆங்ஷியஸ்னஸ் என் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு என்ன சொல்லியிருப்பாரு? வெரி குட் அஜு, எக்ஸலண்ட். லிவ் இன் த ப்ரெசன்ட். இஃப் யூ ஆர் ஏபிள் டு லிவ் இன் த ப்ரெசன்ட், கடந்த
காலங்களோட கசப்பான சம்பவங்களோ anxiousness about the future will not be there. அப்போ எப்படி live in the present அப்படின்னு கேட்குறான். How to live in the present? Very good. என்ன செயல் செய்கிறீங்களோ அதை மட்டும் நீங்கள் கவனிச்சா போதும். அப்போ அதுனா என்ன மாதிரி செயல்கள் சொல்லுங்க, ஒரு ரெண்டு சொல்லுங்க. சாப்பிட்றப்ப சாப்பாடை மட்டும் கவனிச்சா போதும். நம்ம இதை கவனிக்க வேண்டாம், இல்லை இதை கவனிக்க வேண்டாம், இல்லை இதை கவனிக்க வேண்டாம். ஸோ மெயின் ஃபுட். அடுத்து உன்னோட சுவாசத்தை கவனி. That means you are in the present, definitely. So if you want to be in the present, நேற்று ரொம்ப அழகாக கிளாஸில் இந்துவும் பாலாவும் என்கிட்ட சொன்னாங்க, லிவிங் இன் த ப்ரெசன்ட். இந்து சொன்னேன் ரெண்டே இடத்துல தான் ஐ லிவ் இன் த ப்ரெசன்ட். ஒன், when I am doing my surgery, performing my surgery. இன்னொன்று இன்னியூ மேட்டில் யோகா பண்ணுறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்படி தான் இருக்கணும். நான் எப்போவும் அதை தான் சொல்லிக் கொடுப்பேன். மேட்டில் நீ உட்காந்துட்ட அப்படின்னா உனக்கு சிந்தனை வேறு எங்கேயுமே போகக்கூடாது. பக்கத்தில் என்ன பண்ணுறாங்க, நோவே, அது உன்னோட ராஜ்யம், அது உன்னோட இடம், அது உனக்கான டைம். கண்டிப்பாக அதை என்ஜாய் பண்ண பழகணும். ஸோ வாட் எவர் யூ டூ, புட் யுவர் ஃபுல் மைண்ட் அண்ட் ஹார்ட் இன் டு இட், யூ வில் பி ஏபிள் டு லிவ் இன் த ப்ரெசன்ட். அப்புறம் சுற்றி எல்லாருமே நல்லது எப்பயுமே சொல்ல மாட்டாங்க என்னை பற்றி. அப்போ எனக்கு எவ்வளோ மனசு வருத்தமாக இருக்குது. அப்போ நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்குறான். அதுக்கு என்னப்பா செய்யணும்? ஏன்னா எதுப்பா, bless them, don't keep your happiness on others. ஆனாலும் மறுபடியும் அவங்க சொன்ன வார்த்தைகள் வந்துக்கிட்டே இருக்கேன், என் மனசை சங்கடப்படுத்திக்கிட்டே இருக்கேன். God knows that you are married. Yes, God knows. Then we know yourself. Then ஆனால் அந்த கசப்பை வேண்டாம். அந்த கசப்பு forgive. Very good. forgive. மன்னிப்பு அவனுக்காக இல்லை, உனக்காக வேணும் மன்னிப்பு. கண்டிப்பா. ஏன்னா when you learn to forgive, you let go of the toxic energy totally. So you cleanse your body. Forget about the other person. Forgiveness அப்படின்னா நீ மறந்து விடுறது தான் forgiveness அப்படின்னு சொல்கிறாரு. ரொம்ப சந்தோஷமாக அவனு கேட்டது. அதுக்கப்புறம் எந்திரிச்சு ஆஃபீஸ்க்கு போகிறான். அடுத்த நாள் மறுபடியும் அதே இடத்துக்கு வர்றப்ப பார்க்குறான், அதே ஞானி ஒருத்தனுக்கு சாப்பாடு கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அப்போ வேகமாக இறங்கி போய் திருப்பி கேட்குறான், அவனுக்கு எதுக்கு நீங்கள் சாப்பாடு கொடுக்குறீங்க அப்படின்றப்ப he says, the happiness I get when I give to people will help me receive many more happiness towards me. நம்ம எல்லாம் எப்போ சந்தோஷப்படுவோம்னா ஏதாவது வாங்குறப்ப தான் சந்தோஷப்படுவோம். ஆனால் கொடுக்குறப்ப சந்தோஷம் இருக்கே, அதுதான் மாபெரும் சந்தோஷம். ஏன்னா when you learn to give something happily, happiness will come back to you 1,000 times more. So happiness is not just in receiving. அதுக்குன்னு ரிசீவிங்கில் ஹாப்பினஸ் இருக்கக்கூடாதுன்னு சொல்லலை. கண்டிப்பாக கிராட்டிடியூட் அண்ட் ஹாப்பினஸ் இருக்கணும். ஆசையாக 2 கையிலையும் வாங்கணும். At the same time, you should be able to give also with the same happiness. அதோட எந்திரிச்சு he goes and he feeds many people with food and he realizes what joy it is to see other hearts smile. From that day onwards, he tells the ஞானி ட்ட சொல்கிறான், இனிமேல் சந்தோஷம்னா என்ன அப்படின்னு நிறையா பேர்கிட்ட அந்த மெசேஜை கண்டிப்பாக நான் சொல்லுவேன். ஏன்னா சந்தோஷம் எங்கே அப்படின்றத ஒரு ராங் ஐடியாஸ் தேர் வித் த பீப்புள். ஸோ சந்தோஷன்றது ஒரு சாய்ஸ். மேக் ஷுவர் யூ மேக் தட் சாய்ஸ் ப்ராப்பர்லி. டெஃபினெட்லி யோர் லைஃப் வில் பி ஃபில்ட் வித் joy and happiness.